அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற மிகவும் எளிமையான பூஜையை கூட மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வந்து சொல்லலாம். நாளைக்கு நமக்கு விநாயக பெருமான் அவதரித்த விநாயக சதுர்த்தியானது இருக்குது. இது நாடு முழுவதுமே விமரிசையாக கொண்டாடுவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான விநாயக சதுர்த்தியானது சில சிறப்பம்சங்களோடு சேர்ந்தே வருதுன்னு சொல்லலாம். இது என்றைக்கு தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மதியம் 2:22 அப்படிங்கும்போதே தொடங்கிடுதுங்க. இது நாளை மதியம் 3:52 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம எந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போதுமே சில விசேஷ தெய்வங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது நம்ம சூரிய உதயத்தின் போது அந்த திதி என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு தான் வந்து வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே மாதத்தில் இந்த 2 சதுர்த்தி வரும் இல்லையா, வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தின்னு. இந்த வளர்பிறை சதுர்த்தி அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே வந்து காலை நேரத்தில் தான் வழிபாடு செய்யணும், சரிங்களா? விநாயகர் சதுர்த்தின்ட்டு இல்லை, எப்போவுமே வளர்பிறை சதுர்த்தியில் நம்ம காலையில் விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யணும். அதுவே தேய்பிறை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தியும்போம், அதை வந்துட்டு நம்ம மாலை நேரத்தில் வழிபாடு செய்யணும். இப்போ நம்ம எப்படி கணக்கு வச்சுக்கிட்டாலும் நமக்கு நாளைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போது நாளைய நாள் பார்த்திங்கன்னா இன்னும் விசேஷம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு புதன்கிழமையாக இருக்குது. புதன்கிழமைங்கிறது மிக மிக விசேஷம் பொருந்திய நாள்னு சொல்லலாம். நான் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எப்போதுமே புதன்கிழமை நாளில் இந்த ஒரு வரியை நான் சொல்லுவேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, விநாயகர் பெருமான் அவதரித்த கிழமைன்னு பார்க்கும்போது அது புதன்கிழமை. கரெக்டாக இன்றைக்கி அவர் அவதரித்த அந்த கிழமையிலேயே நமக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியானது வருது, சிறப்புன்னு சொல்லலாம். இப்போது நான் வந்து உங்களுக்கு இதில் 2 விதமான பரிகாரங்கள் வந்து சொல்கிறேன். ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் செய்யுங்க. நான் முன்கூட்டியே வீடியோ போட்டதுக்கான காரணம், நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை இப்போவே தொடங்கிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். முதல்ல இந்த அற்புதமான நாளில் நம்ம வாங்கி வைக்க வேண்டிய சில பொருட்கள் வந்து சொல்கிறேன். அது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய யோகம், நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும்னே சொல்லலாம். அடுத்ததான் நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட தண்ணீர் வந்து தெளிக்க சொல்லி ஒரு பரிகாரம் சொல்கிறேன், சரிங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும். சரி, இப்போ முதல்ல வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இது எல்லாமே நீங்கள் வாங்கணுன்ட்டு இல்லை, உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா போதும். சரி, முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் பெருமானுக்கு மிக மிக விருப்பமான அருகம்புல் தான். இப்போ இந்த அருகம்புல்லானது இப்போ கோவில்கிட்ட போனீங்கன்னா 10 ரூபாய்க்கே நல்ல ஒரு பெரிய கட்டாக தருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதும் சிறப்பு. இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய புதர் போன்ற இடங்கள் இருக்குது, அங்கே எங்களுக்கு இலவசமாகவே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சாக்கடையெல்லாம் இல்லாத மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டான இடமா இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அருகம்புற்களை வந்துட்டு நீங்கள் ஒரு 4-5 எடுத்து அதை வந்துட்டு கழுவிட்டு பூஜைக்கு வந்துட்டு பயன்படுத்துங்க. மேலும் இந்த அருகம்புல்லை நீங்கள் பணப்பெட்டியில் வைக்கிறது, நகை இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறது எல்லாமே நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும். அடுத்து நம்ம வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கற்பக விநாயகருடைய படம். இது பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கே வந்துட்டு கிடைக்கும். கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி விநாயகர் இருக்கா இல்லையா, அவருடைய படம் வந்துட்டு சின்ன அளவில் நீங்கள் ஒன்று வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அடுத்து நம்ம வாங்கி வைக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களால் முடிஞ்சிச்சு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வெள்ளருக்கு விநாயகர், சரிங்களா? அந்த வெள்ளருக்கு கட்டையில் வந்துட்டு விநாயகர் வந்து செஞ்சுருப்பாங்க. அது வீட்டில் இருக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெள்ளருக்கு விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறது சிறப்பு. அதே போல் இந்த நவதானிய விநாயகர் கூட வந்துட்டு இருக்குங்க, அதையும் நீங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கி வைக்கலாம். இந்த 2ல் ஏதாவது ஒன்று வாங்கினீங்க அப்படின்னா கூட போதும். அடுத்து நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது யானை சிலை வந்து 2 இருக்கிற மாதிரி, அதாவது தும்பிக்கையை தூக்கி ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி 2 யானை சிலைகள் வந்து நீங்கள் வாங்கலாம். பீங்கானில் வாங்கலாம், மண்ணில் வாங்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். மொத்தத்தில் அப்படி தூக்கி இப்படி ஆசீர்வாதம் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி. அதுவுமே வெள்ளை கலரில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, யானையினுடைய அம்சமாக தான் விநாயகர் பெருமான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இது நம்ம வாங்கி வைக்கிறது சிறப்பு. துதிக்கை தூக்குன மாதிரி வாங்குறது இன்னும் சிறப்பு. அது மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கலாம். அடுத்து அவல் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வாங்குங்க. சிவப்பு அவலோ அல்லது வெள்ளை அவலோ ஏதாவது ஒன்று, அவல் பொரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ நான் சொன்ன பொருட்களில் ஒரு 2வது உங்களால் வாங்குற மாதிரி இருக்கும். எல்லாமே கொஞ்சம் எளிதாக தான் வந்து சொல்லியிருப்பேன்.
முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்னுடைய அற்புதம் வந்து உங்களுக்கு நான் சொல்லும்போது தெரியாது, அது உங்கள் வாழ்க்கையில் அது இந்த நாளில் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. சரிங்களா? சரி, இப்போது நிலைவாசலில் தெளிக்க வேண்டிய அந்த முக்கியமான தண்ணீர் குறித்து தெரிஞ்சுக்கோங்க. இதையும் வந்துட்டு நீங்கள் நாளைய நாளில் தான் வந்துட்டு தெளிக்கணும். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சொம்போ அல்லது ஒரு டம்ளரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதுவுமே வந்து பித்தளை, காப்பர் இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சில்வரை பயன்படுத்துறது காட்டிலும் இது மாதிரி ஏதாவது ஒன்று, மண் சொப்பு இது மாதிரி பயன்படுத்துறது சிறப்பு. ஒருவேளை அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சில்வரே வந்துட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இல்லை சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. எச்சில் படாத தண்ணீர், பைப்பில் வரக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரிதான், அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க, அல்லது அரசு இலை வந்து எடுத்துக்கோங்க. நான் அரசு இலை எல்லாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிறதுனால தான் பொதுவாக வந்து நான் வெற்றிலை அப்படின்னு வந்து சொன்னேன். ஆனால் அரசு இலை கிடச்சிச்சின்னா இன்னும் விசேஷம். சரிங்களா? அதனால் நீங்கள் எங்கேயாவது ரோடு சைடு பார்த்தாலும் சரி, இல்லை கோவிலுக்கு போனீங்க அங்கே இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஒரு அரசு இலை வந்து கிடச்சிச்சின்னா அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அது கிடைக்கவே கிடைக்காது, எங்கே சுற்றினாலும் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க. இதை சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது விசேஷம். அது இல்லைங்கும் போது சாதாரண மஞ்சத்தூளையை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நம்ம வாசனை ஊட்டணும். அப்போ நம்ம கொஞ்சம் ஜவ்வாதோ அல்லது பச்சை கற்பூரமோ ஏதாவது ஒன்று இது கூட வந்து சேர்த்துக்கணும். அடுத்து வீட்டில் ரோஸ் வாட்டர் வச்சுருந்திங்கன்னா அது கொஞ்சம் கலந்துக்கோங்க. இல்லைனா தண்ணீர் தான் இருக்குதுன்னா தண்ணீரே கலந்துக்கோங்க. இதெல்லாம் கெட்டியான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய வலதுகை ரைட் ஹேண்டனுடைய ரிங் ஃபிங்கர் மோதிர விரலை பயன்படுத்தி விநாயகர் பெருமானுக்கு உரிய 4 திசையிலேருந்தும் பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் இந்த இலையில் வந்து வரைஞ்சிக்கோங்க. பார்த்து பொறுமையாக உங்கள் விரலை பயன்படுத்தியே வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சி முடித்த பிறகு நம்ம தண்ணீர் எடுத்து வச்சோம் பாருங்கள், அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு இந்த இலையை நீங்கள் போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மஞ்சத்தூள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரில் வந்து கரைஞ்சிரும். பரவாயில்ல, அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த தண்ணீரை இன்றைக்கே கூட நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறது இன்னும் சிறப்பு. சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் நாளைக்கு பண்ணாலும் சரி, இல்லை இன்றைக்கே கிடச்சிச்சின்னு இன்றைக்கே பண்ணி வச்சிங்கனாலும் சரிதான். சரிங்களா? இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே கூட நீங்கள் பண்ணலாம். இப்படி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ நாளைக்கு தான் ரெடி பண்ணுறீங்கிறவங்க நாளைக்கே நீங்கள் இதை வந்துட்டு நிலைவாசல் படியை தூய்மைப்படுத்துறதுக்கும் நிலைவாசலுக்கு முன்னாடி அந்த கோலம் போடுற இடத்துல லைட்டாக தொளிச்சு விடுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கே ரெடி பண்ணவங்களும் நாளைக்கு தான் நீங்கள் இதை வந்துட்டு தெளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும். நீங்கள் எப்படி தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நிலைவாசலில் தொடங்கிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நிலைவாசல் படி அந்த கோலம் போடுற இடத்துல வாசப்படியெலாம் லைட்டாக தெளித்து விட்டுட்டு அப்படியே உள்ள வீட்டுக்கு வந்து கிச்சனில், டைனிங் ஹாலில் 2 பெட்ரூம் இருந்ததுன்னா 2 பெட்ரூமு, பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம், நகை வைக்கக்கூடிய இடம், பாத்ரூமில் எல்லா பக்கமுமே இந்த புனித நீரை வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க. இதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தரித்திர நிலை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட சக்தியும் வெளியேறுங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வெளியிலேருந்து ஏன் உள்ளே கொண்டு வரோன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தான் நமக்கு பணவரவு வரும், மகாலட்சுமி தாயாரும் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. அதனால தான் அங்கே தொடங்கி இங்கே வந்து முடிக்கிறோம். இந்த பரிகாரத்தை உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி கூட தோணும். போன வருஷம் நம்மளுடைய சேனலில் போட்ட ஒரு பரிகாரம் தான் நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையை மாற்றின அற்புதமான பரிகாரம். அதை தான் இந்த முறையும் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அவசியமாக எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.